அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் உதவித்தொகை குறித்த அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. முதலாவதாக ரேஷன் கடைகளில் முதியவர்கள் மற்றும் ஒரு சில பேருக்கு கைரேகை வைத்து பொருட்கள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு வயது முதிர்வு மற்றும் கைரேகை தேய்ந்து போவதனால் இந்த பிரச்சனையை சந்திக்கின்றனர். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதம் சிரமம் ஏற்படுகிறது. இதற்காக ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக ரூபாய் 59 லட்சம் செலவில் முக அங்கீகார வசதியுடன் கூடிய விற்பனை முனைய இயந்திரம் 150 நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பதைப் போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பும் பொருட்களை பெற்றுச் செல்ல வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. மேலும் அவர் கூறுகையில், பொதுமக்கள் லைசன்ஸ் மற்றும் ஆதாரை தங்களது ஸ்மார்ட் போனில் வைத்திருப்பதைப் போல இனிமேல் ரேஷன் கார்டின் மின் பிரதியையோ அல்லது அட்டை எண்ணையோ ஸ்மார்ட் போனில் வைத்திருந்தால் போதுமானது. ரேஷன் கார்டில் கையில் இல்லை என்பதற்காக பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அடுத்த அறிவிப்பாக தாவேகா அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிவடைந்ததும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் முதியோர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்படும். இதனால் முதியோர்கள் அலைச்சல் இல்லாமல் தங்களின் இருப்பிடத்திலேயே இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக ரூபாய் 33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.